ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. யத்யதாசரதி ஸ்ரேஷ்டः தத்ததேவேதரோ ஜனः ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பொதுவான ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார். இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னார், அர்ஜுனா, ஜனகர் முதலானவர்களெல்லாம் சந்நியாசம் பண்ணாமலேயே ஞானத்தினால மோட்சத்தை அடைந்தார்கள். லோக சங்கிரகம் அப்படிங்கிற கோணத்தில் பார்த்தாலும் நீ கர்மத்தை செய்யத்தான் வேணும். நீ ஞானின்னு உன்னை அபிமானித்து கொண்டாலும் உலகத்தினுடைய நன்மைக்காக நீ கர்மம் செய்யணுங்கிறதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆக ஞானி உலகத்தினுடைய நன்மைக்காக பண்ணுற கர்மத்துக்கு பேர் லோக சங்கிரகம்னு பேர். தன்னோட மனசு சுத்தமாகணும், நான் ஞானத்துக்கு தகுதியுடையவனாகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கர்மம் பண்ணினா அது கர்மயோகம். ஒரு ஞானி பண்ணுற கர்மம் லோக சங்கிரகம். ஒரு அஜ்ஞானி ஞானத்துக்காக கர்மம் பண்ணினா அதுக்கு பேர் கர்மயோகம்னு நீங்கள் பிரித்து புரிஞ்சுக்க தெரியணும். ஆக 20வது ஸ்லோகத்திலேருந்து பகவான் லோக சங்கிரகங்கிற தலைப்பில் பேச ஆரம்பிச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்தில் பொதுவான ஒரு விஷயத்தை சொல்கிறார். யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டா, ஸ்ரேஷ்டா எது எது ஆச்சரதி. சமூகத்தில் முக்கியமானவர்கள் எதை செய்கிறார்களோ தத்ததேவ இதரஹா ஜனஹா ஆச்சரதி. அதைத்தான் மற்ற ஜனங்களும். ஒருத்தரை ரோல் மாடலாக ஒருத்தர் வச்சுருந்தா உலகத்தில் அவர் என்ன பண்ணுறாரோ அதைத்தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவார்கள். இப்போ அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சமூகத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள். அவர்களை எல்லோரும் கவனிப்பார்கள். இப்போ குடும்பத்தில் அப்பா அம்மாவை குழந்தைகள் கவனிக்கும். அவங்க எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்னு பார்த்து அது மாதிரி நடக்கிறதுங்கிறது ஒரு பழக்கம்னு பொதுவாக சொல்கிறது. இப்போ அப்படிலாம் சொல்ல முடியல. ஸ்கூலில் வாத்தியாரை பார்க்குறாங்க, சக மாணவர்களை பார்க்கிறார்கள். சமூகத்தினுடைய போக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் பொதுவாக அந்த காலத்தில் ஒரு நியாயம் என்னன்னு கேட்டால், பெரியவங்க என்ன பண்ணுகிறார்களோ அதை பார்த்து தான் மற்றவர்களும் கடைப்பிடிக்கிறார்கள். எது எது ஸ்ரேஷ்டா ஆச்சரதி தத்து தத்து ஏவ இதரஹா ஜனஹா ஆச்சரதி. மற்ற ஜனங்களும் அதை கடைப்பிடிக்கிறார்கள். ஒரு மகாத்மாவை ஃபாலோ பண்ணுறான்னா மகாத்மா எப்படி பண்ணுவாரோ அதைத்தானே எல்லோரும் பண்ணுறாங்க. உலகத்தில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அது லௌகிக விஷயமாக இருக்கட்டும், வைதிக விஷயமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எந்த துறையிலையுமே ஒருத்தரை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணுறாங்க. அது உலகத்தில் அது சுபாவமானது. அது மாத்திரமில்லை, 2வது வரியில் ஒன்று சொல்கிறார், ச யத் பிரமாணம் குருத்தே. அவன் எதை அறிவுக்கு கருவியாக ஏற்றுக்கொள்கிறானோ லோகா தது அனுவர்த்தத்தை. இப்போ நான் திருக்குறளை ஒரு சாதனமாக சொன்னேன்னா என்னோட சேர்ந்து பழகிற ஜனங்கள்லாம் திருக்குறளை தான் பிரமாணமாக எடுத்துக்கொள்வார்கள், பகவத்கீதையை பிரமாணமாக எடுத்துக்கொள்வார்கள். அது மாதிரி இன்னொரு சுவாமி இருக்காருன்னா அவர் ஒரு சாஸ்திரத்தை சொன்னால் அதைத்தான் அவர்கள் பிரமாணமாக எடுத்துக்கொள்வார்கள். உலகத்தில் பலவிதமான மதங்கள் இருக்குது, பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்குது. அதை அந்தந்த மத தலைவர்கள் அல்லது அந்த கம்பெனியினுடைய தலைவர்கள் ஒரு சொல்கிறாங்களே, இந்த கம்பெனியோட கல்ச்சர் இப்படி, இவங்க இந்த சமூகத்தினுடைய பண்பாடு இப்படி இப்படின்னா பகுத்தறிகிறோம் இல்லையா. அவங்க எங்களுக்கு இதுதான் புஸ்தகம் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் அவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பொதுவான ஒரு இதை சொல்கிறார். ஆகையினால நீயும் நானும் சமூகத்தில் மற்றவர்களால் பார்க்கப்படுறோம். நம்ம என்ன செயல் புரிகிறோம், நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத மற்றவர்கள் கவனிக்கிறார்கள். ஆக நம்ம செயல்களெல்லாம் மற்றவர்களை பாதிக்கும். எனவே நாம் கவனமாக செயல்படணும். இப்போ உனக்கு தோன்றுகிறதுன்னு நீ பாட்டுக்கு கடமையை விட்டு போயிட்டியானா உன்னை ரோல் மாடலாக கொண்டிருக்கிற நிறைய பேர் கடமையை விட்டு போயிடுவான் அப்படின்னு அர்த்தம். நீ எதை பிரமாணமாக சொல்கிறையோ இதைத்தான் கடைப்பிடிக்கணும், இந்த சாஸ்திரத்தை தான் கடைப்பிடிக்கணும் நீ சொன்னியானா அதைத்தான் அவங்களும் கடைப்பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். ஒரு மக்களுக்கு அரசன் சரியான வழிகாட்டியாக இருக்கணும், மாணவர்களுக்கு ஆசிரியன் சரியான வழிகாட்டியாக இருக்கணும், ஒரு குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சரியான முன்மாதிரியாக இருக்கணும், வாழ்க்கையில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்
அடுத்த தலைமுறைக்கு சரியான முறையில் கைடன்ஸ் பண்ணணும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பரம தாத்பரியம். அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் தன்னையே உதாரணமாக கொண்டு சில விஷயங்களெல்லாம் பேசப் போகிறார். நாளைக்கு அதை சிந்தனை பண்ணுறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டः தத்ததேவேதரோ ஜனः சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.